இவ்வளவு பெரிய சம்பந்தம் என் வீடு தேடி வந்திருக்குன்னா என் மகனை நான் நல்லா வளர்த்துருக்கேன்னு தான் அர்த்தம். என் மகன் ரொம்ப தங்கமான பையங்க. அவன் ஆசைப்பட்டதெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கணும். தகப்பனா அது என்னுடைய கடமை. என் மகன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியாம பயந்து கண்கலங்கி பின்னாடி போய் நிக்கிறாளே ஜேபியோட மக. அவதான் என் வீட்டு மருமக. கயல், இங்க வாடா. என்னடா லட்சுமி, நிவேதி கொண்டா. ஏண்டா ஏன் அலற? ஒப்பனுக்கு எனக்கும் சண்டை. ஒன்னு போய் நான் எப்படி இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்கிறேன் பயந்த. அதை விடுறா, அரியர்ஸை முடிச்சுட்டு வா, அப்புறம் ஓகே பண்ணிக்கலான்னு அந்த பொண்ணு போயிடுச்சுடா. ஆனா நீ அவனை லவ் பண்ணி 6 பேப்பரையும் பாஸ் பண்ண வச்சு ஒரு மனுஷனாக்கிய முன்னாடி நிப்பேற்றிருக்கேடா. உன்னை காட்டிலும் சிறந்த மருமகளை நான் எங்கடா போய் தேடுவேன்? நீதான்டா இந்த வீட்டு மகாலட்சுமி. கதிரு அப்பா, கூட்டு போடா என் மருமகளை. என்ன சொல்ற? விடியா வண்டிய. செந்தில, நீ அன்னைக்கு பண்ண காரியத்துக்கு நாங்க தான் உன் மேல டென்ஷன் ஆகணும். நீ என்னமோ பெரியவனாட்ட முறுக்கிட்டு தெரியுற. ஏய் செந்தில், வண்டியை நிறுத்து. சரிங்க ஐயா. நிறுத்தியா? இங்க இருக்கீங்களா? இந்த வர்றேன். தம்பி, நீதான் சுப்பிரமணிய வாத்தியார் பையன் கதிரா? ஒப்பனுக்கு எனக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியும்ல? அந்தாலும் என்னமோ என் மகளுக்கு விபூதி வச்சு விட்டு நீதான் என் மருமகன் சொல்றாராமே. என்னையா நடக்குதுங்க? ஏய், அது ஃபேக்டரி பிரச்சனை. ஒப்பனை போனா போதுன்னு விட்டு போறேன். இது என் பொண்ணு பிரச்சனை. இதுல ஏதாவது திருகுதாளம் பண்ணீங்க? என்ன சார் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எங்க அப்பாவுக்கு உங்களுக்கு நடக்கிறது உங்க ஃபேக்டரி பிரச்சனை. அதுல நான் தலையிடுறது இல்ல. அதே மாதிரி இது ஏன் பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்க. டேய், என் பொண்ண லவ் பண்ணிட்டு நான் என்னமோ 3வது மனுஷன் மாதிரி என்ன தலையிடாதன்னு நீ சொல்ற? சரி, அப்படியே வச்சுக்கோங்க. என்ன குறை எனக்கு? உங்க பொண்ணை லவ் பண்ண என்ன தகுதி இல்ல எனக்கு? உலகம் பூரா தேடி பாருங்க, என்னை விட பெட்டர் மாப்பிள்ள கிடைப்பானா உங்களுக்கு? ஓ, நீங்க மாப்பிள்ள நினைச்சுக்கு பேசுறீங்களோ? தேடுறேன்டா, தேடுறேன். இந்த உலகத்திலேயே லட்டு மாதிரி மாப்பிள்ளைய கொண்டாந்து என் பொண்ணு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். உன்னால முடிஞ்சா தடுத்துப்பா. சவாலா? கொண்டாந்து நிறுத்திடுவீங்களா? நிறுத்தினா என்னடா பண்ணுவேன்? மாப்பிள்ளைன்னு கையில் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு எவனாச்சும் வந்தா தாலி கட்ட கை இருக்காது. மாப்பிள்ளைன்னு கையில் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு எவனாச்சும் வந்தா தாலி கட்ட கை இருக்காது. தாலி கட்ட கை இருக்காது. உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுமா. அதான் நானே நேர்ல வந்திருக்கேன். நம்ம செந்தில நல்ல புள்ளமா. ஃபேக்டரியில ஓடாத இருந்த ஒரு மிஷினை
வேலை பார்த்து ஓட வச்சு எனக்கு ஒரு 7 லட்சம் ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காப்ல. அவருக்கு அப்பவே ஏதாவது செய்யலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு இப்பதான் நேரம் வந்திருக்கு. பாப்பாவுக்கு டாக்டர் சீட்டுக்கு கட் ஆஃப் மார்க் குறைஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். குடும்பமே மனசுடைஞ்சு போயிட்டீங்களாமே. சென்னை மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட பேசினேன். ஒரு 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பணம் கட்ட சொல்லி இருக்கிறாரு. பணம் இந்தா இருக்கு, எடுத்து கட்டி சேர்த்துருங்க. புள்ள படிக்கிற 5 வருஷமும் ஒத்த பைசா நீங்க செலவு பண்ண வேணாம். 5 வருஷமும் என்னோட செலவு. புள்ள படிச்சு முடிச்சு வெளியில வரும்போது டாக்டரா தான் வருவா. அடே போங்க டாக்டர், போங்க போங்க போங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா, செந்தில நம்ம ஃபேக்டரியில மேனேஜர் ஆகலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இவ்வளவுலாம் உங்களுக்கு பண்றேனே, பதிலுக்கு எனக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னம்மா குழப்பமா இருக்கா? எல்லாம் நல்ல விஷயம் தான்மா. என் பொண்ணு கையல்னு சொல்லி காலேஜ் படிச்சிட்டு இருக்கா, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவளுக்கு நம்ம செந்தில கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். சம்மதம்னு சொன்னா தட்டு எடுத்துக்கணுமா? இன்னும் என்னம்மா யோசனை? இல்லைங்க, பையன் ஒரு வார்த்தை கேட்டு. நீங்க சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன மறுக்குவா போறாரு? செந்தில நான் பாத்துக்கிறேம்மா. எனக்கு வேண்டியது உங்க சம்மதம் தான். ரொம்ப சந்தோஷமா. வணக்கம் மாப்ள. உள்ள போங்க, எல்லாம் நல்ல விஷயம் தான். அண்ணா, அண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. செந்திலே, உன் முதலாளி வந்திருந்தாருடா. உன்னை மேனேஜர் ஆக்க போறாரா. அவர் பொண்ணை உனக்கு கட்டி வைக்க போறாரா. நம்ம அபிய கூட டாக்டர் ஆக்க போறாரா. பாரு, 5 லட்சம் ரூபாய்க்கு செக்கு கூட கொடுத்துருக்காருடா. என் ராசா, இனிமே பாரு, நீ கிடுகிடுன்னு மேல வந்துருவேன். ஆண்டவன் இன்னைக்கு தான் என் புள்ள வாழ்க்கையில செந்தில பத்தி தப்பா பேசணும், நான் கொன்றுவேன் உன்னை. 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்களா, வாங்கிட்டு இவளை கட்டிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டானா. முதல்ல கிளம்பிங்க இருந்த. என்ன தங்கச்சி அடிச்ச? கேக்குறல சொல்றா. டேய், அவ செந்தில பத்தி தப்பா சொல்றடா. இவளை செந்தில கட்டி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்கன்னு சொல்ற. நம்பர் இருக்கா? என்ன கேனேனா? நம்மளுதான்டா நீ கேனையா? இந்தா போன போற நீயே கேளு. கட் பண்றான் பாரு. டேய், செந்தில் மேல எந்த தப்பா இருக்காது. அந்த தோல் வியாபாரத்தை குட்டே கொல்லப்புறான் அவன. டேய் டேய் நில்லுடா. டேய் டேய் யோ பெரிய மனுஷா, இறங்கி வா கீழே. உன் கொள்ளநெறித்தனத்தை எங்கிட்டயே காட்டுறியா நீயே? கையில் கழுத்துல தாலி கட்டுற மாப்பிள்ள கைய வெட்டுவேன்னு சொன்ன உடனே உலகத்திலேயே நான் யாரு கைய வெட்ட மாட்டேன்னு தேடி புடிச்சு என் நண்பன் செந்தில மாப்பிள்ளையா கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கியா? இதோ பார், நான் உருவாக்கி வச்சிருக்கிறது ஒரு பெரிய நட்பு கோட்டை. அதுல இருந்து செந்தில மட்டும் இல்ல, ஒரு செங்கல்ல கூட உன்னால புடுங்க முடியாது. நிரூபிச்சு காட்டுறேன், பாக்குறியா? எடியா வண்டியா. டேய், என்னடா வீட்டுல இருக்கனா? வீட்லயும் இல்ல மச்சான். எங்க போயிருக்கான்னு தெரியலடா. போன் கட் பண்றான்டா. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எங்கடா போயிருப்பான்? சரி, வண்டியில இருக்கேன். மாப்ள, நம்ம கிரிக்கெட் கிரவுண்டு, தண்ணி அடிக்கிற இடம், ஒரு இடம் கூடாது. எல்லா இடத்துலயும் தரேன்டா. இந்த அக்கா வேற ஏன் மாப்ள? நாட்டு என்ன எங்கடா இங்க சுத்தி ஆளை காணோம். டேய், இங்க எங்கேயுமே எங்கடா போயிருப்பாங்க? கிட்ட தான் இருப்பாங்க. விட்றா வண்டிய. டேய் மாப்ள, அங்க உட்காந்துருக்கான் பாருடா.
டேய் ஏன்டா ஃபோன் பண்ண கட் பண்ற? டேய் உன்னதானே கேக்குறேன். டேய் டேய் செந்தில், டேய் விடுங்கடா. என்னடா அடிக்க பாக்குறீங்களா? டேய் என்னடா? டேய் இல்லடா. டேய் மேல கீழ கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். டேய் விடுடா விடுடா விடுங்கடா. மாப்ள டேய் டேய் என்ன மாப்ள? டேய் டேய் இல்லடா.